படிச்சது மட்டும் வாழ்க்கைக்கு உதவாது. படிச்சிருந்தாலும் அனுபவம் இருக்கான்னு கேட்கிறேன் வேலைக்கு சேர்க்கும் போது. அப்ப வாழ்க்கை அனுபவ சான்றுன்னு ஒண்ணு தேவைப்படுது. அதான் ரெண்டு விதமா, ஒண்ணு படிச்சு தெரிஞ்சுக்கிறது, இன்னொன்னு உணர்ந்து தெரிஞ்சுக்கிறது. எனக்கு ஒண்ணுதான் படிப்புன்னு இவ்வளவு நேரம் பேசுனீங்கல்ல, இந்த படிப்புக்கு அந்த தாள்லாம் வேணும், எல்லா அங்கீகாரமும் வேணும். அதை பார்த்தாதான் இவன் அறிவாளி நல்லா படிச்சிருக்கான்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். படிக்காமலே நிறைய பேர் வாங்கி வச்சிருக்கவங்களே. இன்றைய காலம் என்பது அப்படி உலகமா போச்சு. என்ன செய்யறது? படிக்காம பட்டங்கள் வாங்குறது எப்படி? படிக்காதவன் வாங்குற வட்டமும் படிச்சவன் விடுற வட்டமும் சேர்ந்து எல்லாம் காத்துல பறந்த கதையா? எல்லாம் காத்துல தான் பறக்க போகுது. அப்படி விட்டுற கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆகையினால கல்வி எதுக்குன்னு கேட்டா ஒரு அறியாமையை போக்குறதுக்கு. இன்னமும் தெளிவா சொல்றேன் பாரு. வீடு அழுக்கு தொடச்சி எடுத்துடலாம், ஒரு சட்டை அழுக்கு துவைச்சி எடுத்துடலாம், இப்ப பாத்திரம் அழுக்கு கழுவி எடுத்துடலாம், விளக்கி எடுத்துடலாம். ஆனா மூளை அழுக்கு, அதுக்கு என்ன செய்யறது? நல்லா படிச்சுதான் இருக்கு. அதனாலதான் மரம் கோணலானால் நூலை பிடி, மனம் கோணலானால் நூலை படி. அப்புறம் நூலுன்னு பேர் வச்சாங்க. ஏன் நூலு? நூலு ஒரு முறை நீ குடிந்து படித்து விட்டால் வாழ்க்கை முழுவதும் நீ குனிய வேண்டாம், தலை நிமிர்ந்து நடக்கலாம். படிக்க சொன்ன கிழிஞ்ச துணிகளை தைப்பதற்கு தேவையும் நூலு, கிழிஞ்ச மனதை தேய்ப்பதற்கு தேவையான காதுள்ள ஊசியில் நூல் நுழைந்தால் கிழிசலை தைக்க உதவும். ஞானமான நூல்கள் காது வழியாக நுழைந்தால் இதய கிழிசலை தைக்க உதவும். இலக்கியங்கள் நமக்கு கொட்டி கிடக்கு. அத்தனையும் நம்ம கல்விகளை கற்க வேண்டும். அதனால உணர்ந்தால் அன்றி உணர்த்த முடியாது. உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நீர்மணி வேணியன் அழகில் சோதிய நம்பளத்தாடுவான், மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். உலகலாம் உணரலாம் என்றவரை ஓத முடியாதான். எப்படி? பசிக்குதுன்னு சொல்லுவோம். பசி என்னன்னு புரிய வைக்க முடியுமா? முடியாது. அவரவருக்கு பசிச்சாத்தான். ஒவ்வொரு வேலையா கொடுத்தாரு. நீ இந்த துறையை பார்த்துக்க, நீ இந்த துறையை பார்த்துக்க, நீ இந்த துறையை பார்த்துக்கன்னு விட்டார். அதுக்கு வடமொழியில பஞ்சகிருத்தியங்கள்னு பேரு. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய தொழில் தான். அவர் தான் எல்லாத்துக்கும் மேல. அதுதான் சிவா பரதரன் ஆசின்னு வேதம் சொல்லுது. சத்தியம் பதா, சத்தியம் சரா, வேதத்தை கடைபிடி, சத்தியத்தை பேசு அப்படின்னு சொல்லி வருது. தர்மத்தை கடைபிடிக்கணுமா? அந்த வகையில் இந்த காக்க முடியாதுன்னு சொன்னது காரணம் ஒண்ணு, சோதிப்பதனுடைய வேலை. சோதிச்சாத்தான் ஒரு பெருமை அடைய முடியும். பரீட்சை எழுதினாத்தான் தேர்வு பெற முடியும். தேர்வு வச்சாத்தான் மாணவன் தகுதியானவனான்னு பார்க்க. நீங்க நீ வந்து அதாவது என்ன சொல்ற சோதனை பண்ண வந்திருக்கீங்களா? என்ன சோதனை உங்களால நடக்க போகுது? ஆமா, பெண்களுக்குரிய பருவம் 7 வகை அடைந்திருக்கும் பருவம். மங்கை பருவம், ஆடிப்பட்டம், தேடி காய்ச்சல போதே, பருவத்தை பயிர் பெரிய செய்தா பெருமாள் செய்தது போல பருவகாலத்தை அந்த மதியை சரியா பயன்படுத்தினா எல்லாம் சரியா இருக்கும். விதியை வெல்றதுக்கு மதி தேவை. கோவம் வருது இல்ல? வருது. பால் காய்ச்சணும், ரொம்ப சூடா இருக்கும், சூடு ஆறணும். என்ன செய்யணும்? ஊற ஊத்துறோம். சூடா இருக்கு பால், சரி. சூடு குறைய என்ன செய்யணும்? சூடு குறைய என்ன? நீங்க காய்ச்சின பாத்திரத்துல வைக்கணும். இல்லம்மா, காய்ச்சின பாத்திரத்துல வச்சா சீக்கிரம் ஆறாது. சரி, பாத்திரத்தை மாத்தணும். இப்ப அதிகமா கோவம் வருது, கொஞ்சம் பொறுமையா இருந்து அமைதிப்படுத்த. கொஞ்ச நேரம் அப்படியே அமைதியா 5 நிமிடம் அதுக்கு வேலை கொடுத்துட்டோம்னா அந்த கோபத்துக்கான காரணம் கொடுக்க முடியலையே. அதுதான் சிந்தனை சிதறல். அதுக்கு இடம் கொடுக்காத. சரியா இருக்கட்டும். அதனால உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து வந்து. மாப்பிள்ளை யாரு? மாப்பிள்ளை யாரு இல்ல, மாப்பிள்ளையாரும் போற்ற. மாப்பிள்ளையாரெல்லாம் உங்கள்கிட்ட கேட்க வரல. மாப்பிள்ளை யாருன்னா கிட்ட மாப்பிள்ளை யாராம்ல. கோவம் இருக்கிறதுல குணம் இருக்கும். குணம்லாம் உங்கள்கிட்ட காமிக்க முடியாது. குணம் நாடி குற்றம் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க குளம். நீங்க என்ன வேணும் எனக்கு? உங்கள்கிட்ட குணத்தை காமிக்க. நான் உனக்கு அப்பா மாதிரி இல்லையா? அப்பா எல்லாம் நீங்க இல்ல, அதெல்லாம் கிடையாது. ஏதோ பிரச்சனை பண்றதுக்குனே வந்திருக்கீங்க. நான் பிரச்சனை எல்லாம் பண்ண மாட்டேன். கலகம் நல்ல கலகமா இருக்கும். அதனால மாப்பிள்ளை யார் தெரியுமா? யாரு? அழகன், குலகன், குக்குடகதாரி, சேயோன், செவ்வேல், செட்டி மகன், குறிஞ்சி வேந்தன், அப்பேற்பட்ட கந்த கடவுள் கந்தசாமி முருகப்பெருமான் உனக்கு மனவாளன். இந்த காமிச்சிட்டீங்கல்ல குப்திய. என்னது இப்ப தெரியுதுல்ல? இதுல கலகம் பண்ணாதானே வந்திருக்கீங்க. இதெல்லாம் என்ன ஒரு குழப்பா? இதை நான் தெரியாம கேட்கிறேன். ஏங்க இவ்வளவு நேரம் நல்லா அருமையா புத்திமதி சொல்லிவிட்டு கடைசியில அவர் தான் உனக்கு மாப்பிள்ளை அப்படின்றீங்கல்ல. கல்யாணம் பண்ணி வைக்கிறது குத்தமா? ஆமா. ஏன் ஒரு தாரம் இருக்குல்ல, 2ஆம் தரமா பண்ணி வைக்கிறது குத்தம் இல்லையா? அவருக்கு தான் கல்யாணம் ஆகி போச்சுன்னு நினைக்கிறது இருக்குல்ல, அப்புறம் அவரை நினைக்கிறேன் நீ? நான் எங்க நினைக்கிறேன்?